என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். நாங்க எந்த உண்மையை மறைச்சத நீ பார்த்த? எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு எங்க வீட்டு ஆளுங்களையே தேவையில்லாம பேசாத. அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்ப பேசுறீங்களே, இது இல்ல. நீங்க உண்மையிலேயே உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனந்தி மேல கோவம் இருந்தா அந்த கோவத்தை அவன் மேலேயே காட்டுங்க. அதை விட்டுட்டு இவங்க பேச்ச கேட்டு உங்க கோவத்தை துரோகமா மாத்திராதீங்கம்மா. சார், அண்ணாவும் அண்ணியும் உங்க மேல ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. உங்க அருமை தெரியாதவங்க கிட்ட நீங்க எதுக்கு சார் பேசணும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் சார். கிளம்புங்க. அண்ணி வந்தா நான் சொல்றேன். அதான் வீட்டுக்கு மூத்தவங்க சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. நீங்க வாங்க சார். சார், அவங்க பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட் ஆல்னி. ஆனா ஆனந்தி எப்படிதான் இவங்க கூட இருக்காளோ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். அண்ணி இல்லாதப்பதான் சார் இப்படி பேசுவாங்க. அண்ணிய பார்த்தா எல்லாரும் அடங்கிடுவாங்க. அதுலயும் அண்ணி இப்பெல்லாம் ஆனந்தியா இல்ல சார், ஆனந்தியா இருக்காங்க சார். இவங்களெல்லாம் அண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனந்தி சேஃபா இருந்தா ஓகே தான். ம். இந்த பணத்தை ஆனந்தி கிட்ட கொடுத்துரு. பயப்படாத. இதுல அன்பு ஆனந்தியோட சேலரி மட்டும் தான் இருக்கு. அதுக்கு மேல 1 ரூபி கூட இல்ல. கொடுத்தாலும் ஆனந்தி வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இத கொடு, ஒன்னும் சொல்ல மாட்டான். சரிங்க சார். ஆனந்தி வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லி யாழினி. சரிங்க சார். நான் கிளம்புறேன். சரிங்க சார். போன் அடிக்குது. டேய், அந்த ஆளு தான் கூப்பிடுறான், நீ உள்ள போய் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், பேசிட்டோம். ஹலோ. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீயா எனக்கு கால் பண்ணான்னு சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கொத்தா மாட்டிருப்பேன்டா. சும்மா கத்தாதீங்கய்யா. நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டா நான் கால் பண்ணாம இருக்க முடியுமா? உங்க சூழ்நிலை மாதிரி தான் என் நிலைமையும். இங்க இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். சரி விடுடா, நான் ஏதோ மாட்டிப்போமோன்ற டென்ஷன்ல பேசிட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்ற சொல்லு. ஐயா, நான் கடத்தல்காரன் தான், இருந்தாலும் மனுஷன் தானே. உங்ககிட்ட வாங்குற பணத்தை கொண்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போறேன். நீங்க கடத்த சொன்னது இப்படி புள்ளதாச்சே இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். யோ, என்ன ஆச்சு? பாதி கிணறு தாண்ட அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ ஏதாவது பிரச்சனை பண்றாளா? கடத்தியும் வைக்கணும், கவனமாவும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. அவ என்னடானா புருஷன் ஜெயிலு சாட்சின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. சாப்பிட முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கா. அவ பண்ணுவாடா, என்னென்ன ஸ்டண்ட் அடிக்க முடியுமோ அவ்வளவும் பண்ணுவா. ஆனா நீ விட்டுறாத. அவளை சாப்பிட வைக்க வேண்டியது மட்டும் இல்ல, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து லிஸ்டையும் உனக்கு அனுப்புறேன். அதையும் வாங்கி கொடு. அதுல ஒரு மாத்திரை, முக்கியமான மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதை மறந்துடாம வாங்கி கொடுறா. அதுவும் உன் பொறுப்பு தான். என்னது, மருந்து வாங்கி தரணுமா? யோ, என் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது கூட சோறு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. நீ என்னையா விளையாடுற? நீ சொன்ன மாதிரி கடத்திட்டன்ல, அதுக்கான பணத்தை மட்டும் கொடு. இந்த ஆயா வேலை பார்க்கலாம், நீ வேற ஆளை பிக்ஸ் பண்ணிக்கோ. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்பா, ஆண்டனி, உனக்கு புண்ணியமா போகுண்டா. இதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா காசு வேணாலும் வாங்கிக்க. வாங்கி கொடுறா. என்னமோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி கை மாத்தி விட சொல்ற. இதெல்லாம் ரிஸ்க்குப்பா. ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, அது முடியற வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, வெளியவும் வரக்கூடாது. அதுக்கு தான் அவளை கடத்த சொன்னேன். ஏய், வயிற்று பிள்ளைக்காரிடா,
கொஞ்சம் சமாளிச்சு அவளை சாப்பிட வை, மருந்தும் வாங்கி கொடு. முடியாதுன்னு சொல்லாதடா, நான் பணம் அனுப்புறேன். டேய், நான் அப்புறம் பேசுறேன்டா. வை. ஹலோ ஹலோ, ஆளு வேற வர வர டார்ச்சர் பண்றான். யாருன்னு? யார் அந்த கர்ப்பவதி? என்ன மருந்து கொடுக்க சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ஊர்ல ஒரு பயலுக்கு நான் தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பாவான்னு பார்த்தா மாசமா இருக்கிற பொண்டாட்டிக்கு மருந்து கூட வாங்கி கொடுக்காம இருக்காம அவன்.